பாத்தியா? அந்த மீன் தான் வேகமா போயிட்டு இருக்கா. அவன் சும்மா தொங்கிக்கிட்டு தானே இருக்கான். வேண்டாம் அப்பா, அத சாப்பிடாத. எங்க போறோம்? சரி ஓகே நாம போவோம். ஏய் பின்னாடி பாரு, தண்ணிக்குள்ள ஏதோ இருக்கு. என்னடா சொல்ற? என்னாச்சு? அவன் ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். அங்க இருந்து வெளியே வந்துடு. சீக்கிரமா கரைக்கு அங்க வந்து. இது ஆபத்துன்னு நினைக்கிறேன். என்ன நல்லா இருக்கு? கைப்புள்ள ஓடுறா. உன்னை யார் துரத்தனா? எனக்கு தெரியல. அட அதை விட்டு தள்ளுங்க. இப்ப அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க எதுக்காக எங்களை கடத்திட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க 3 பேர் இங்க எதுக்காக வந்தீங்கங்கறத சொல்லுங்க. நாங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலன்னா உங்க எல்லாரையும் நாங்க கடல்ல தூக்கி போட்டுருவோம். தைரியம் இருந்தா எங்களை அவுத்து விடுங்கடா கோழைங்களா. ஆமா நீங்க யாரு? எங்களை இங்க கடத்திட்டு வந்த ஆளுங்க எங்க? இங்க ஆம்பளைங்க யாருமே கிடையாது. நாங்க தான் உங்களை கடத்திட்டு வந்தோம். இப்ப சொல்லு, நீங்க யாரு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு ஒரு இருக்கீங்க? நிமிஷம் இருங்க. பொண்ணுங்க இப்படி அடுக்கடுக்கா கேள்வி கேட்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஓ, பொண்ணுங்க கேள்வி கேட்டா உனக்கு பிடிக்காதுல்ல? இன்னைக்கு நைட்டு நீ பட்னியா கடை, அப்பதான் உனக்கு புரியும். இல்ல அப்படி பண்ணிடாதீங்க. என் அண்ணன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவான். நாங்க இங்க வந்தது என்னோட தப்புதான். ஐ அம் சாரி. நாங்க இங்க சவாரி செய்யலான்னு வந்தோம். நீங்க உளவாளி இல்லங்கறத நாங்க எப்படி நம்புறது? சொல்லுங்க. எங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லியிருக்கான். இப்போ வரைக்கும் நாங்க அவன் சொல்றதான் கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த ஐலாண்டோட பேரு கியோஷியா. எனக்கு கியோஷியா தெரியும். நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ யார பத்தி பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இவ பிறந்தது 400 வருஷத்துக்கு முன்னாடி. அவ செத்து போயே 100 வருஷங்கள் ஆகுது. அவங்கள எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் அவதார். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. கடைசியா இருந்த அவதார் ஒரு ஏர்பண்டரா இருந்தாரு. அதுவும் 100 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் இறந்து போயிட்டாரு. அது நான் தான். இவங்க ஏமாத்த பாக்குறாங்க. இவங்க எல்லாரையும் சிறையில அடைங்க. கொஞ்சம் ஏர் பெண்டிங்க காட்டேன். அடேங்கப்பா, நீ சொன்னத